திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர் பூண்டி கலைவாணனின் கைதை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். சமச்சீர் கல்வியை அமல்படுத்துவது தொடர்பாக தமிழகம் முழுவதும் ஜூலை 29ஆம் தேதி திமுகவினர் போராட்டம் நடத்தினர். இதில் திருவாரூர் மாவட்டம் குரடாச்சேரியில் பள்ளிக்கு வந்த மாணவர்களை மறித்து திருப்பி அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் விஜய் என்ற அரசு பள்ளி மாணவர் சென்ற பேருந்து லாரி மோதி கவிழ்ந்தது. இதில் மாணவர் விஜய் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட திமுக செயலாளர் பூண்டி கலைவாணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திமுக பொருளாளரும் முன்னாள் துணை முதல்வருமான ஸ்டாலின் திருவாரூர் வந்தார். அப்போது அவருடன் வந்த பூண்டி கலைவாணனை கைது செய்ய போலீசார் முயன்றுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஸ்டாலின் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட ஸ்டாலின், மத்திய இணை அமைச்சர் பழனி மாணிக்கம், முன்னாள் அமைச்சர் மதிவாணன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி திமுக அறிவித்திருந்த அறப்போராட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கில் அரசும் போலீசாரும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். 1ஆம் தேதி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை முறிக்கக்கூடிய வகையில் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முன்னோடிகளையும் செயலாளர்களையும் கைது செஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர்களுடைய பூண்டி கலைவாணனை வேறொரு வழக்கில் வச்சு கைதுபடுத்துக்கான முயற்சி நடந்து லாரிகளையும் வேனையும் நிறுத்தி அவங்க எங்கள் வண்டியை போடாமல் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் விரைவு இல்லாமல் சாலை மறியல் நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கு பிறகு கைது செய்து அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்படுவதை எதிர்த்து அவரை ஏற்றிச் செல்லப்பட்ட வாகனத்தின் முன் திமுகவினர் சூழ்ந்து கொண்டு மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு கடும் பதட்டம் நிலவியது. கைது செய்யப்பட்ட ஸ்டாலின் மற்றும் திமுகவினர் 2 மணி நேரத்திற்கு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் போலீசார் ஸ்டாலின் கைது செய்யப்படவில்லை என்றும், போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்ததால் அவர் அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் என்றும் தெரிவித்தனர். இதற்கிடையே ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதாக தகவல் பரவியதை அடுத்து திமுகவினர் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பல இடங்களிலும் பதட்டமும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது.